தமிழ்நாட்டில் வரும் 2026 தேர்தலை மையமாக கொண்டு பல்வேறு கட்சிகள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். ஆளும் கட்சியான திமுகவின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் சமூக வலைதளங்கள் மூலமாக பொதுமக்களின் குறைகளை கேட்டு நூதன முறையில் தனது பிரச்சாரத்தை துவங்கியுள்ளார். அதே நேரம் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூரில் இன்றிலிருந்து வரும் ஜூலை 27ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகளுடன் பிரச்சாரம் மேற்கொள்ள போவதாக தகவலை வெளியிட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதல்வர் வேட்பாளராக தன்னை அறிவித்துக் கொண்ட பின்னும் கூட்டணி குறித்து பேசாமல் இருப்பதும், தாவேகா உடனான கூட்டணி குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் கேள்வி எழுப்பியதற்கு விஜய் வளரட்டும் என்று கூறியதும் சிறிது சர்ச்சைக்குரிய விஷயமாக பேசப்பட்டு வருகிறது. கட்சி ஆரம்பித்து 35 ஆண்டுகளாக மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றிருந்த பாமக குழப்பம் மற்றும் உட்கட்சி பூசல் காரணமாக கடந்த 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் தோல்வியடைந்து மாநில கட்சி என்ற அந்தஸ்தை இழந்திருக்கிறது. அதே நேரம் கட்சியின் ஆரம்பத்திலிருந்து எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8.18% வாக்கு பெற்று மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கிறது நாதக. இருப்பினும் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் பல்வேறு சர்ச்சையில் சிக்கி வருவதால் அவருக்கென்று இருந்த பேரும் செல்வாக்கும் சரிந்து வருகிறது. அக்கட்சியின் உறுப்பினர்கள் நாதகவில் இருந்து விலகி பல்வேறு கட்சிகளில் இணைந்து வருகின்றனர். இத்தகைய சூழலில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகம் இருப்பது என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது.